வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அன்னாரது திருவுருவப் படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவிற்கு பொதுமக்கள் நாளை வரை இங்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதுடன் 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் கார்னிவல் நடத்துவது குறித்து அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு அமைச்சர் திருமுருகன் தலைமை தாங்கினார். எம்எல்ஏக்கள் நாசம், நாகத்தியாகராஜன், கலெக்டர் மணிகண்டன் முன்னிலை வகித்தனர். அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் ஜனவரி மாதம் கார்னிவல் 2025 வெகு விமர்சையாக நடத்துவது குறித்தும், இதற்காக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது, பொதுமக்கள் வந்து செல்ல போக்குவரத்து வசதி மற்றும் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருந்த கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட கலெக்டரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் திருப்பட்டினம் தொகுதி பட்டினஞ்சேரி மீனவ கிராமத்தில் நேற்று 20ஆம் ஆண்டு சுனாமி தினத்தையொட்டி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலெக்டர் மணிகண்டன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் MOH பஸ் நிலையத்தில் நின்றிருந்த கர்ப்பிணியை பார்த்த கலெக்டர் மணிகண்டன் காரை நிறுத்தி அவரிடம் விசாரித்தார். அவர் அரசு மருத்துவமனை பரிசோதனை முடித்துவிட்டு பஸ்ஸிற்காக காத்திருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து நவோத மேரி, அவருடன் இருந்த அவரது அத்தை டைசி மேரி ஆகியோரை கலெக்டர் தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் பாதுகாப்பாக இறக்கிவிட்டார். பின் அவரது வீட்டிற்கு சென்று மருத்துவ பரிசோதனை அட்டையை பார்வையிட்டார். பின் தேவையான உதவிகள் மற்றும் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான உதவிகள் செய்து தருவதாக கூறிவிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் சத்தான உணவுகள் குறித்து அவருக்கு அறிவுரை வழங்கி குழந்தை நல்லபடியாக பிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். இதனிடையே கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட கலெக்டர் மணிகண்டனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை தனியார் மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் தனியார் மதுபான கடை உள்ளது. இங்கு ₹500க்கு மேல் மதுபானம் வாங்குபவர்களுக்கு சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் நேரடியாக மதுபான கடைக்கு சென்று ₹500 கொடுத்து மதுக்கள் வாங்கினர். மேலும் வாங்கிய மதுக்களை சாலையில் ஊற்றியும் பரிசு கூப்பனை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் உழவர்கரை தொகுதி மட்டும் அல்லாமல் புதுச்சேரி முழுவதும் இதுபோன்ற பரிசு கூப்பனை அறிவித்து குடிமகன்களை ஊக்குவிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அவர்கள் கோஷம் எழுப்பினர். மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்காதா என ஏங்கும் குடும்பங்கள் பல இருக்கின்ற நிலையில் இதுபோன்ற மதுபான கடையில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன் உழவர்கரை தொகுதியில் மதுபான கடைகளை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் போராட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே ஓசியில் மதுபானம் தர மறுத்த காசாளரை கத்தியை காட்டி மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா கீழ்கொத்தாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாராம், வயது 50. இவர் புதுவை சேதராப்பட்டு பாண்டி மயிலம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் காசாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று காலை சுமார் 10:20 மணியளவில் மதுபான கடைக்கு வானூர் இரும்பை போஸ்ட் அகரம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராமலிங்கத்தின் மகன் சுதாகர்
வயது 37 என்பவர் வந்துள்ளார். அவர் ராஜாராமிடம் சென்று ஓசியில் சரக்கு கேட்டுள்ளார். ராஜாராம் தர மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது சுதாகர் ராஜாராமை தகாத வார்த்தைகளால் திட்டி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து ராஜாராம் சேதராப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். சேதராப்பட்டு உதவி ஆய்வாளர் ராஜேஷ் வழக்கு பதிவு செய்து சுதாகரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார். சுதாகர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணி கார் கண்ணாடியை உடைத்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெங்களூரை சேர்ந்தவர் சைத்தன்யா சாய்ராம் 31. இவர் தனது குடும்பத்துடன் கடந்த 21ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தார். கடந்த 23ஆம் தேதி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு காரில் குடும்பத்துடன் சென்றார். அங்கு அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கழற்றி கார் சீட்டில் வைத்து கதவை பூட்டிவிட்டு கடலில் குளித்தனர். திரும்பி வந்து பார்த்தபோது கார் கதவின் கண்ணாடி உடைந்திருந்தது. சீட்டில் வைத்திருந்த 40 கிராம் நகை மற்றும் 6000 பணம் திருடு போயிருந்தது. புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து அரியாங்குப்பம் ஓடைவெளியை சேர்ந்த கருணாகரன் மகன் சுரேந்தர் 26 என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். அவர் கார் கண்ணாடியை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் பதுக்கி வைத்திருந்த 40 கிராம் நகை, அவர் வைத்திருந்த பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5 பேர் ரூபாய் 61,000 இழந்துள்ளனர். பூரணாங்குப்பம் காமராஜ் சாலையை சேர்ந்தவர் பாலபாஸ்கர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறினார். இதையடுத்து பாலபாஸ்கர் ரூபாய் 10 லட்சத்திற்கான லோன் பெற விண்ணப்பித்தார். அதற்கு அவர் 21,850 ரூபாய் செயலாக்க கட்டணம் செலுத்தி ஏமாந்தார். அருமார்த்தபுரம் சண்முகா நகர் ஆசிரியர் குடியிருப்பை சேர்ந்த மெர்ரல் சாம் ஷீஜு என்பவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த நிதி நிறுவனத்தில் 25,000 முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் வெள்ளியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்த விஸ்வநாதன் 6,401 ரூபாய், புதுச்சேரியை சேர்ந்த அமுதன் 3,000, பாகூர் சிவபிரகாசம் 5,000 என 5 பேர் 61,251 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்தனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி திருக்கனூர் பகுதியில் கோயிலில் பொருட்களை திருடிய வழக்கில் 2 போலீசார் கைது செய்தனர். திருக்கனூர் அருகே உள்ள விநாயகம்பட்டில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு கோயிலை பூசாரி ராமலிங்கம் பூட்டிவிட்டு சென்றாராம். அவர் புதன்கிழமை பார்த்தபோது கோவில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பித்தளை பொருட்கள் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே கண்டமங்கலம் சாலையில் உள்ள இரும்பு கடையில் கோயிலில் திருடப்பட்ட பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து திருட்டுப் பொருட்களை வாங்கியதாக வியாபாரி துரை அவர் கூறியதன் அடிப்படையில் கோவிலில் பொருட்களை திருடியதாக விழுப்புரம் மாவட்டம் கொத்தமங்கலத்தை சேர்ந்த தொழிலாளி சேகர் 60 ஆகிய 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராயக்கடை உரிமையாளர் கையில் விஷ பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையான்பேட்டையை சேர்ந்தவர் ஜனார்த்தனன். இவர் கரையாம்புத்தூர், ஆராய்ச்சிக்குப்பம், கல்மண்டபம் மற்றும் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராயக்கடை நடத்தி வருகிறார். சாராயக்கடை நடத்துவதற்காக இவர் 1,75,00,000 வைப்பு தொகையும் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகிறார். மேலும் 1,25,00,000 ரூபாய் கலால்துறை ஜனார்த்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கியுள்ளது. இதை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால்துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸ் 20% குறைத்து சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார். இதனை கண்டித்து இன்று கையில் மருந்து பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சாராய கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாராய கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த மருந்து பாட்டிலை பிடுங்கும் போது இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து சாராய கடை உரிமையாளர் ஜனார்த்தனன் கூறும்போது, கலால்துறைக்கு செலுத்த வேண்டிய 1,25,00,000 ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கியுள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாதம் காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய கடைகளை 20% குறைத்து ஏலம் விட்டுள்ளார். இதனால் தனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் தான் மருந்து குடித்து சாவதற்காக இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் மாநில அளவிலான பெத்தான் போட்டி டிவி நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஓபன் எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த 42 கிளப் சார்பில் 300 அணிகள் பங்கேற்ற இறுதிப் போட்டி முத்தியால்பேட்டை டிவி நகரில் அமைந்துள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். முன்னதாக சிறப்பு அழைப்பாளருக்கு டிவி நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெத்தான் இறுதிப் போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிக்கான ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர், செயலர் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் முருகன் கோவில் பகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அட்டவணை இன மக்கள் வசித்து வருகின்றனர். அங்கு அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் முருகன் கோவில் பின்புறம் பாழடைந்த சமுதாய நலக்கூடம் ஒன்று உள்ளது. அந்த கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமைத்து தர ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சந்திப்பின் போது தொகுதி செயலாளர் நடராஜன், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அருண், ராம்குமார், கிளை துணை செயலாளர் ராஜி உட்பட பலர் உடனிருந்தனர். சுடுகாட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த ஆண்டியார் பாளையம் காலனி பகுதிக்கு சுடுகாடு இல்லாமல் இருந்தது. நீண்ட போராட்டங்களுக்கு பின் கடந்த 2009ஆம் ஆண்டு நல்லவாடு சாலை அருகே 20,000 சதுர அடியில் அரசு இடம் ஒதுக்கீடு செய்தது. அதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சுடுகாட்டு இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலையில் தவளக்குப்பம் சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தாசில்தார் பிருத்திவி, எஸ்பி பக்தவச்சலம், ஆரியாங்குப்பம் கொம்யூன் ஆணையர் ரமேஷ் உள்ளிட்டோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். அதனை ஏற்று மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சாலை மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதித்தது. ஆக்கிரமிப்பில் இருக்கும் சுடுகாட்டு பாதையை மீட்டு தரக்கோரி ஏரிப்பாக்கம் பழைய காலனி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் இறந்தவர்கள் சடலத்தை நத்தமேட்டு வழியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் சுத்தி கொண்டு சுடுகாட்டிற்கு செல்வார்கள். ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதி மக்கள் சடலத்தை எடுத்து செல்வதற்கு 17 அடி அகலம் கொண்ட பழைய பாதை இருப்பதாகவும் அந்த இடத்தை தற்பொழுது சிலர் ஆக்கிரமித்து வைத்து பயன்படுத்திக் கொண்டு வருவதாக கூறுகின்றனர். இதனால் சடலத்தை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த சுடுகாட்டு பாதை வழியாக ஏரிப்பாக்கம், நத்தமேடு மற்றும் ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஒரே சமயத்தில் இரு ஊர்களில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இறப்பு நேர்ந்தால் அந்த வழியாக சடலத்தை கொண்டு செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஏரிப்பாக்கம், நத்தமேடு பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மற்றும் தாசில்தாரிடம் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை மீட்டு தர கோரி முன்னதாக மனு கொடுத்துள்ளனர். மனு கொடுத்து பல மாதங்களாகியும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறைந்த பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி சார்பில் காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கே. கார்த்திகேயன் தலைமையில் அன்பு நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு பாஜக கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி, பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் சுரேஷ் கண்டா, மாவட்ட செயலாளர் செந்தில் நாயக்கி மற்றும் மாவட்ட தொகுதி அணி பிரிவு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.